யூரின் போனால் துணிகள் நிறைய வச்சுக்கோங்க. நிறைய காட்டன் ஜட்டிகள் இருக்குது, அதுகளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று போச்சுன்னா அதை எடுத்து மடித்து கூடை அதுக்குன்னு ஒரு கூடையோ ஏதோ துணியோ பையோ வச்சுக்கிட்டிங்களா அதில் மடித்து வச்சுட்டு வீட்டில் வந்து நல்லா டெட்டாயில் போட்டு அலசி காய வச்சு யூஸ் பண்ணிக்கணும் திருப்பி. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைபர் அப்படி யூஸ் அண்ட் த்ரோ அது கழட்டி ஆடி வீசிட்டு போகிறது. போகும்போதே காரில் போகிறதாலும் சரி, பஸ்ஸில் போகிறஞ்சி எதுக்குங்க? குழந்த உங்கள் மேலே யூரின் போனால் என்ன கரைஞ்சிருவீங்களா? தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். டைப்பர் போடுறது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எதிர்காலத்தில் ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும். குழந்தைகளுக்கு நீங்கள் காற்றே போகாமல் அந்த இடத்த அடைச்சி வச்சுக்கிட்டு டைட்டாக போட்டிங்களா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் ஆகுமா? ஆகாது. குழந்தைங்களுக்கு வந்து அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்கள வளர்க்குறத வந்து நம்ம இயற்கையான முறையில் வளங்குங்க. அதில் என்னங்க நாகரிகம் வேண்டி கிடக்குது? குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு நாகரிகம் இது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது ஒன்றும் முட்டாள்தனம் அல்ல. அதை புரிஞ்சு